வருது கேம் ஆன் பண்ணோனே. இப்பையில இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஸ்டோரி அந்த மாதிரி விஷயம் போற வேற ஏதோ பேர் வருது. ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஒரு ஹாரர் கேம் தான் வந்து விளையாட போகிறோம். மரியம் அப்படிங்கிற ஒரு கேம் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு, இந்த லைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து அந்த கேமை வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்படி வருது. நான் வந்து ஸ்க்ரீன் நீங்க வந்து கொடுக்குறேன். கேம் விளையாடுறது என்னமோ கேட்குது, என்னன்னு தெரியலையே. லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷ் கேட்குது. ஸ்டோரி மோட், கார்ட்ஸ் மோட், பில்டிங் மோட், ஆக்ஷன் மோட், அச்சீவ்மெண்ட், ஸ்டோரி மோட், நியூ கேம். ஓகே, லோட் ஆகுது. சவுண்டே ஒரு மாதிரி. ஓகே, மரியம் இஸ் மை நேம். மரியம்னு சொல்லுது. டர்ன் டவுன் தி லைட் அண்ட் ரேஸ் தி சவுண்ட். லைட் ஆஃப் பண்ணி தான் இருக்கு, இந்த லைட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால ஓகே. பீப்புள் ஏஜ்டு அண்ட் அபவ். ஓகே, வாட் ஷுட் ஐ கால் யூ? என்னென்னமோ பயத்துல என்னென்னமோ நேம்லாம் போடுறேன். தப்பா வருது கைஸ். வைஷம் போடுற வேற ஏதோ பேர் வருது. சரி அப்படியே போடுவோம், அப்படிதான் வருது. ஐ எம் ஃபீலிங் லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் இன் திஸ் ஏரியா. ஓகே, அது வந்து தொலைஞ்சிருச்சான். கேன் யூ ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு கேக்குது. எஸ் கொடுக்கலாமா நோ கொடுக்கலாமான்னு தெரியலையே. சரி எஸ்னே கொடுப்போம். எதுக்கு நம்மளுக்கு வந்து வைஹூஸ். நானே தப்பா படிக்கிறேன், அது தப்பா போட்டிருக்கு. ஓகே, வைஷு யூ ஆர் அன் அமேசிங் இண்டிவிஜுவல், தேங்க்யூ. திஸ் இஸ் வேர் மை ஹவுஸ் இஸ் லொகேட்டட். ஆல்ரைட். It was so dark that I couldn't see anything. Okay. What is your opinion? Right side, left side? Right side. ஐயோ, சரி ஏதாவது கொடுப்போம். ரைட் சைட் நல்ல சைடாக கொடுப்போம். ஓகே, ரைட் சைட். எத்தனை தடவை சொல்றது ரைட் சைட்? என்னாச்சு? ஓகே, அவ்வளவுதானா? ஓ, சாப்டர் 1 வந்து 2% முடிச்சிருக்கேன் நான். சுபா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்தி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டே ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நியூ கேம்னு கொடுத்துருக்கேன். மரியம் இஸ் மை நேம். அதே வருதே. ஓகே ஓகே, மறுபடியும் அதே வருது. ஓகே, இது கேமே அவ்வளோதான் போல இருக்கு. நம்ம வந்து ஸ்டோரி மூட் கொடுத்தா அது வந்து பேசுது, அப்புறம் ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு வந்து கேட்குது. அந்த மாதிரி தான் வந்து கேட்குதே தவிர வந்து அவ்வளோதான். நம்ம நியூ கேம் கொடுத்தாலும் அதே தான் திருப்பி வருது. ஸோ இதில் இந்த கேமில் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து அடுத்த கேமுக்கு போகலாம். ஸோ அடுத்த கேம் என்னன்னா வந்து சார்லி தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு சார்லி. ஸோ வந்து அந்த கேம் வந்து சும்மா நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டோரிக்கா நான் நினச்சேன் நிறைய ஸ்டோரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா வந்து சப்புன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அந்த ரைட் சைட் லெஃப்ட் சைடுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு வந்தோன்னு ஒரு மாதிரி திகிலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பிடிச்சா வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டவுன்லோட் ஆகிட்டு ஓகே, கேம் வந்து ஏறிடுச்சு. இப்போ உள்ளக்க போய்க்கலாம். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதுவும் மொக்கையா இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடலாம். ஓகே,
எப்படி வருது? ஸ்டார்ட். தெரியுதா? இந்த மாதிரி வருது. பென்சில் எஸ் நோ அப்படின்னு வந்து வருது. ஸ்கிரீன் ரெக்கார்டர். சார்லி சார்லி ஆர் யூ தேர்? சுத்துது சுத்துது சுத்துது. சுத்திட்டே எதுல நிக்குது? எஸ்ஸா நோவா? சரி மறுபடியும் கேட்கு. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? நோன்னு வந்துச்சு. எஸ்ஸா? ஆர் யூ நியர் மீ? எஸ், என் பக்கத்துல தான் இருக்கான். என்ன கேட்கலாம்? கையும் உடல காலும் உடல. நான் கேட்கவே இல்லை, அது வாட்டுக்கு சுத்துது. நோவா? நான் எதுவுமே கேட்கல, அதுவா வந்து நோன்னு நின்றா நான் என்ன சொல்லுவேன்? என்ன கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு வந்து தெரியல. இந்த கேமும் வந்து சும்மா பண்ணுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் வந்து உண்மையெல்லாம் வந்து எதுவும் இல்லை. நான் கேள்வியே கேட்காம அது வந்து நோல போய் நிக்கிது. அப்ப வந்து இது வந்து ஃபேக்கா தான் இருக்கும். இந்த கேமுமே ஒரு மாதிரி இதுவா தான் இருந்துச்சு. இந்த கேமும் வந்து ஓகே. இந்த கேம் வந்து ஓகே. நீ வந்து பண்ணுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாண்டா பண்ணா இருக்கும். சோலோவா விளையாடுறதுனால அப்படி இருக்கா எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரி உங்க ரியல் லைஃப்ல நடந்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை வச்சு ஒரு வீடியோவா வந்து போடலாம். ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டோரியை வந்து வாசிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இன்னமே நான் வந்து வேற என்ன ஹாரர் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ரியல் லைஃப்ல நடந்த ஹாரர் ஸ்டோரிஸும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா அதையும் நான் வச்சு ஒரு வீடியோ பண்றேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க. பை பை. நாங்கள் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.